பெருமாள் பொறுத்து கொள்வாரா? பொறுமை இருக்கா? ஏன்னா இப்போ எங்கள் ஜெனரேஷனில் இருக்கவாளுக்கு பொறுமைங்கிறது நரம்புல துளி கூட ஓட மாட்டேங்குது. பொறுமையே இல்லை. எவ்வளோ நாள் உபன்யாசம் பண்ணுவோம்? 2 மணி நேரம். ஐ கான்ட் சிட் பாட்டி. வாட் ஷுட் ஐ டூ டு தட் ஃபார் த 2 hours? யூ ஹவ் டு கீப் லுக்கிங் அட் ஹிம். பாட்டி இஸ் நாட் ஸோ குட் லுக்கிங். ஹவு கேன் ஐ கீப் லுக்கிங் அட் ஹிம்? அதுதான் பொறுமையே இல்லை. ஆனால் பெருமாளுக்கு பொறுமை இருக்கான்னு கேட்டால் பெருமாளுக்கு ரொம்ப இருக்குது. நம்மளை பொறுத்துன்னு இருக்காரு. சகிஷ்ணு. சகிஷ்ணுனா பொறுத்துப்பார். எதை பொறுத்துப்பார்? நாம் தெரிந்தும் தெரியாமல் செய்த தப்பை கூட பொறுத்துப்பார். அதனால சகிஷ்ணுன்னு பேர். இது யாராவது இந்த மாதிரி பண்ணியிருக்காளான்னு கேட்டால் அந்த காலத்து ஒரு ரிஷி துர்வாசர்னு பேர். கேள்விப்பட்டிருக்கோம். துர்வாச வாசம்னாலே லிவிங்னு அர்த்தம். யூ ஹவ் டு லிவ் வித் சம்மன்னா வாசம். எங்கே வாசம் பண்ணுறேள் அப்படின்னா இங்கே இருக்கேள்னு அர்த்தம். துர்வாசகான எவரோட வாசமே பண்ண முடியாதோ அவருக்கு துர்வாசர்னு பேர். ஐயோ அவரோடு இருக்கவே முடியாது. பல பேர் எங்கள் யாத்திராலெல்லாம் மாமியை கேட்பா, அவர் வந்துட்டாரா மாமா வந்துடும். ஐயோ அந்த துர்வாசர் எப்போ வருவார்? ஆனால் மாமி தள்ளெழுத்தேன்னு இருக்கா பாருங்க. அதனால் துர்வாசகான கூட இருக்கவே முடியாது அந்த சுவாமியோட. அதனால தான் பட்டத்ரீள் ஸ்ரீமன் நாராயணியத்தில் எடுக்கிறார் பரார்த்தி ஷீலஹா. அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறார் பட்டத்ரீள். துர்வாசருக்கு என்ன பட்டம்னா பரார்த்தி ஷீலஹா. ஆர்த்தினா கஷ்டம். இன்னொருத்தருக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு சந்தோஷத்தை விரும்புபவராம் துர்வாசர். பர ஆர்த்தி ஷீலஹா. நம்ம இங்கிலீஷில் சேடிஸ்ட்ன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான். இந்த துர்வாச மகர்ஷி வடதேசத்தில் ஒரு ராஜா அம்பரீஷன் பேர். அந்த அம்பரீஷன் ஏகாதசி விரதம் இருந்தார். எப்படி இருந்தார்? எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தார். எப்படி இல்லை? நாம் இருப்பது போல் இல்லை. அப்படி வச்சுக்கோங்க. ஏகாதசி எங்கள் ஆத்தில் கேட்டால் இன்னைக்கு ஏகாதசி நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏகாதசிக்கு மெனு போடுற அளவுக்கு நம்ம ஏகாதசி கொண்டு வந்துட்டோம். ஏகாதசிக்கு ஒரு மெனு. நான்லாம் பம்பாயில் சொல்லுவேன் வேடிக்கையாக. எனக்கு ஒரு கலீக் இருந்தா பம்பாயில் நான் வேலை பார்க்கும்போது. நிலிமான்னு பேர். அந்த நிலிமான்னு ஒரு பொண்ணும் ஏகாதசி அன்னைக்கு ஒரு பெரிய கேரியர் எடுத்துட்டு வந்துடும். கேட்ட நிலிமா ये क्या है? दुष्यंत आपको पता नहीं है आज एकादशी व्रत है. ठीक है, आपने क्या लाया? साबूदाना का खिचड़ी, साबूदाना का बड़ा, साबूदाना का खीर. சாபுதானாலே இன்னும் ஒன்றும் பண்ணுறதுக்கு பாக்கியே இல்லை. எல்லாம் பண்ணிட்டு ஏகாதசினா ஒன்றும் சாப்பிடக்கூடாதுன்னா தசமி ராத்திரியிலேருந்து துவாதசி கார்த்தால வரைக்கும் ஒன்றும் சாப்பிடக்கூடாதான். என்ன சார், நான் மெட்ஃபார்மின் காம்பினேஷனோட கார்த்தால வில்டாகிளிப்டின் சாப்பிட்றேன் டயபெட்டிஸ்க்கு, எப்படி சார் இருக்க முடியும்னா? அதுக்கு தான் ரிஷிகள் பாவம் நம்ம நிலைமையை பார்த்துட்டு பழங்கள் சாப்பிடுங்கோ, இட்லி சாப்பிடுங்கோ, 3 சட்னி சாப்பிடுங்கோ, குழம்பு சாப்பிடுங்கோ, சேவை பண்ணுங்கோ, சேவை சாப்பிடுங்கோ, எல்லாம் சொல்லிட்டா. இவர் பாவம் இந்த அம்பரீஷன் என்னன்னா ரொம்ப ஒரிஜினல் விரதம் இருந்தார். ஒரு ஏகாதசிக்கும் ட்ரூவாக இருப்பார், ஃபாஸ்டிங் இருப்பார். அவரும் ஒரு ஒய்ஃப், கோஆப்ரேட்டிவ் ஒய்ஃபாக கிடச்சுட்டா. அதனால 2 பேரும் ஏகாதசி விரதம் இருந்தார். 1 வருஷம் இருந்திருக்கா. 1 வருஷம் முடிஞ்ச அடுத்த ஏகாதசி, அடுத்த வருஷத்தின் ஏகாதசி ஆரம்பிக்கும் போது நம்ம துர்வாசர் வந்திருக்கு. கார்த்தால துவாதசி அன்னைக்கு கார்த்தால வந்திருக்கார். வந்தவுடனே துவாதசி அன்னைக்கு யாருக்காவது சாப்பாடு போடணுங்கிறது சாஸ்திரம். அதுக்கு பாரணைன்னு பேர். கார்த்தால எழுந்து பாரணை பண்ணணும். சரி, அதனால இந்த துர்வாசர் வந்த உடனே சொல்லிக்காரு, உங்களை மாதிரி ஒரு மகரிஷி தபஸ்வி நம்ம மாத்துக்கு வந்திருக்க. வெரி ஹாப்பி டு see you மகரிஷி. ப்ளீஸ் ஜாயின் us ஃபார் த ஏர்லி பிரஞ்ச். ஜாயின் us ஃபார் த பாரணா அப்படின்னு. துர்வாசர் ஓகே ஐ வில் ஜாயின், ஹேவ் டு கோ டேக் பாத் ஃபர்ஸ்ட். நான் போய் குளிக்கணும் அப்படின்னு. சரி குளிச்சுட்டு வாங்கினார். அவர் அன்னைக்கு ஒரே வாட்டர் தீம் பார்க் மாதிரி. உங்களுக்கு என்ன பிளாக் தண்டரா நீலதோயித மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரான்னு வேதம் சொல்கிறது. வித்யுத்துனா லைட்னிங், அதான் பிளாக் தண்டர். ஃபன் அவர் இன்ஸ் த பிளாக் தண்டர். என்ன மேட்டுப்பாளையம் ரோட்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. அந்த மாதிரி இவர் போய் அங்கே வாட்டர் தீம் பார்க் மாதிரி தண்ணி அடிச்சுக்கிறாரு, இப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு. அது ஆச்சு கார்த்தால 7 ஆச்சு, 8 ஆச்சு, 8:30 மணி ஆகிட்டு பாரண டைமே முடிஞ்சு கொடுத்து. இன்னும் இந்த சுவாமி சொன்னவர் வரலையேங்கிறதுக்காக பாவம் நம்ம இந்த அம்பரீஷன் என்ன பண்ணிட்டார், கொஞ்சம் ஜலத்தை எடுத்து துளசி ஜலத்தை பருகினார். டு சே தட் ஐ ஹவ் broken மை ஃபாஸ்ட். அந்த சமயமாக பார்த்து துர்வாசர் வந்துட்டார். என்னை பாரணைக்கு அழைத்து விட்டு அதிதியை சத்காரம் செய்யாமல் அவமதிப்பது போல் எப்போது துளசி ஜலத்தை பருகினீரோ நான் உன்னை அழிய வைக்கிறேன் பாரு. துர்வாசருடனே அவர் கோபப்படுறது கேட்கணுமா? ஆனவுன்னா கோபப்பட்டுருவார். அதுக்கு வியபிச்சார யாகம் பண்ணார். வியபிச்சார் ஜென்ரலின்னு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். ஒக்கல்ட்டுன்னு பேர் இங்கிலீஷில். இந்த பில்லி சூனியம் தான் சொல்கிறோம் பாருங்க, பிளாக் மேஜிக். அதை வச்சு ஒரு யாகம் பண்ணார். வியபிச்சாரம்னு பேர் அந்த யாகத்துக்கு. வியாபிச்சார யாகம் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு கிருத்தியை உருவாச்சு. அந்த கிருத்தியை உருவாகி
இவர் வந்து இன்புட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த கிருத்தியெல்லாம் நீங்கள் வந்து அதுக்கு கையில் சைக்கிள் செயின் சோடா பாட்டில்லாம் வச்சு அதுகிட்ட நீ போய் இவர் என்ன போட்டு தள்ளு 2 வார்த்தை, போடு தள்ளு 2 வர்பு உண்டு அதில், ஹிட் அண்ட் புஷ். அது சொல்லிட்டேன், அது போய் பண்ணிவிடும். அது பாவம் அதுக்காக சொந்த ரோபோட் மாதிரி அதுக்கு யோசிக்கலாம் தெரியாது. அந்த கிருத்தியை கிட்ட போய் சொல்லிட்டார் அட்டாக் அம்பரீஷ். அந்த கிருத்தியை வந்துட்டு இருக்கு. அந்த கிருத்தியை வரும்போது பெருமாளுடைய சுதர்ஷன சக்கரம் நடுவில் வந்து தடுத்து. சுதர்ஷன சக்கரம் அம்பரீஷனுக்கு காவலா இருக்கு. அது என்ன பண்ணிடுத்து, இந்த கிருத்தியுடைய புத்தியை மாத்திடுச்சு. அது கிருத்திய புத்திலாம் நம்ம புத்தி மாதிரி டக்குன்னு மாத்திடலாம். அது மாத்தின உடனே இது என்ன பண்ணிடுத்து, இந்த சுதர்ஷன சக்கரம் கிருத்தியை துரத்துறது, கிருத்தியை துர்வாசரை துரத்திடுது. துர்வாசர் ஓடின்னு இருக்காரு, அவர் வீடு விடா ஓடின்னு இருக்கார். யாராவது காப்பாத்துக்கோ. இந்திரனுக்குலாம் ஒரே பயம். சக்கரத்தாழ்வார்லாம் வந்த உடனே அவர் வெளியில டு நாட் டிஸ்டர்ப்னு போட் போட்டார். இது வீடு விடா போச்சு. 3 லோகான் சம்பரிக்கிரமியன்னு சொல்லிட்டு நேர வைகுண்டத்துக்கு போனா பெருமாள் சொல்லிட்டார், என்கிட்ட கேட்டும் பிரயோஜனம் இல்லை. சக்கரம் இஸ் யோர் ஆயுதம் விஷ்ணு. இல்லப்பா, என்னுடைய ஆயுதம் தான். ஆனா ஒரு ரூல் உண்டு, அது என் பக்தனுக்கு சம்ரக்ஷகம், என் பக்தன் சொல்லைத்தான் கேட்கும். அகம் பக்த பராதீனா, நானே என் அடியவருக்கு அடிபணிந்தவன். என்கிட்டலாம் கேட்காத, அம்பரீஷன் கிட்ட போய் கேளு. அம்பரீஷன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாராம் துர்வாசர். அப்போ அம்பரீஷன் சொல்லிட்டார், இது என்ன உங்களை போய் துரத்ததே சுதர்ஷன், ஐசா மத் கரோ பேட்டா ஜாவ் அப்படின்னா சுதர்ஷன் போயிடுது. அப்போ இவர் தெரிந்தே செய்த பாவத்தை மன்னிச்சு விட்டது சக்கரம், மன்னிச்சு விட்டது பெருமாளுடைய பக்தன் அம்பரீஷன், மன்னிச்சு விட்டது பெருமாள். மொத்தத்துல பார்த்தா பெருமாள் தான் ஆயுதத்தையும் கண்ட்ரோல் பண்றார், பக்தனையும் கண்ட்ரோல் பண்றார். மொத்தத்துல பெருமாள் மன்னிக்கணும்னு நினைச்சதுனாலதான் சக்கரமும் மன்னிச்சது, ஆயுத புருஷனும் மன்னிச்சான், அம்பரீஷன் என்கின்ற பாகவதோத்தமரும் மன்னிச்சார். எப்போது பெருமாள் இவன் செய்த தவறை, தெரிந்தே செய்த தவறை மன்னித்தாரோ அந்த தன்மையை உடைத்தவனுக்கு சகிஷ்ணு அப்படின்னு. இது 146வது நாமா. ஏன் சார் இந்த நாமாவை சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த நாமா தான் நமக்கு உதவும். ஏன்னா நம்ம தெரிஞ்சு தெரியாம எத்தனையோ தப்பு பண்றோம் இல்லையா, அப்ப இந்த நாமாவை சொல்ல வேண்டும். சகிஷ்ணவே நமஹா, சகிஷ்ணவே நமஹா, சகிஷ்ணவே நமஹா. இது பிராஜிஷ்ணு போஜனம் போக்தா சகிஷ்ணுன்னு வருது இல்லையா, அந்த சகிஷ்ணு. அதுக்கு என்ன அர்த்தம் வியாக்கியாத்தா சொல்றாருன்னு படிக்கணும், கேளுங்க. தேஷாம் ஆபிமுக்கியாத் பிராக் ஊர்த்வம் ச சஞ்சிதானாம் புத்யா அபுத்யா ச சகல காரணைஹி சர்வதா ச பிரச்சீயமானானாம் விவித நிஷேத சாசனாதி லங்கனாத்மனாம் சாதாரணானாம் அசாதாரணானாம் ச ஸ்வவாக்ஞாதினாதீனாம் சர்வம் சகேன ஸ்வேனாபி துஸ்ஸஹானாம் ஸ்வபக்த விஷயானாம் சானவதிகானபாராதனானாம் சகிஷ்ணு. ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ டெஃபினிஷன்.